ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். பெரியாரை பற்றி சீமான் பேசுனது அது ஒரு விவாதமாக ஆயிடுச்சு அப்படின்னு. மீண்டும் அவர் தொடர்ந்து அதை பேசிட்டு தான் வராரு. இப்போ நேற்று கூட இந்த பெரியார் அமைப்புகள்லாம் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் சமூகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டார் சார். அவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு இருக்கிறவர். அவரால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணுமே இல்லாமல் இவரே ஒரு பிரச்சனைக்குரிய மனிதராக மாறுவது என்பது. இப்போ பெரியாரை பற்றி இப்போ என்ன சார் எதுக்காக பேசணும்? பெரியாரை தமிழகத்தை விட்டு ஒழித்து விடுவேன் அப்படின்னு. அவர் செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் அவருக்கு மறுபடியும் அவரை ஒழிக்க போகிறாரா? அவருடைய கொள்கைகள்லாம் ஒழிச்சிடுவேன். இப்போ அவருடைய கொள்கை என்ன சார்? இவரோட கொள்கை என்ன? இவரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபாகரனோட இருந்தது பொய், அந்த ஃபோட்டோவே பொய், எல்லாம் ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளிப்படையாக வந்துடுது. அதை பற்றி கேட்டால் அதில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை இவர். ஸோ இவர் நிறைய விஷயங்கள் பொய் சொல்லிட்டு அலைகிறார். ரெண்டாவது, இது பெரியாரை நீங்கள் எதுக்காக தொடுறீங்க? நான் என்ன கேட்குறேன், எனக்கு பிடிக்கல, அது வேறு விஷயம். முக்கியமான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ பரந்தூர் இஷ்யூ இருக்குன்னா அந்த பரந்தூர் இஷ்யூக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் பார்ப்போம்.